சென்னையில் அடுத்து 4 முதல் 5 நாட்களுக்கு மழை இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு கிழக்கே கரையை கடக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு மழை வலுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழலில் மழை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழைப்பதிவு இருக்க வாய்ப்புகள் இருக்கு என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். சடையாண்டி, அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல எந்த அளவுக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக நந்தா, அந்த வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தொடர்ந்து நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நேற்றைய தினம் சரியாக இலங்கை கடற்பரப்பை ஒட்டி அதற்கு பிறகு தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களுக்கு வருவதாகத்தான் இருந்தது. தற்பொழுது அதனுடைய பாதையில் சற்று மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் சரியாக இலங்கை நிலப்பரப்பை ஒட்டி அதன் பிறகு இந்த திசையில்தான் வருவதாக இருந்தது. சுமார் 1 டிகிரியிலிருந்து 2 டிகிரி வரை அதனுடைய திசை மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட அது நேரடியாக சென்னை, புதுச்சேரி ஆகிய கடற்பரப்பை நோக்கி வருவதாகத்தான் இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அடுத்த 4 தினங்களுக்கு சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு தற்பொழுது அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சரியாக இலங்கையை ஒட்டி இருக்கிறது. நாகப்பட்டினத்திலிருந்து 630 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய வேகம் குறைந்திருக்கிறது. வேகம் குறைந்ததன் காரணமாக அதிகப்படியான மழை மேகங்களை நிலப்பரப்பை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதனுடைய வேகம் குறைந்ததன் காரணமாகத்தான் நம்ம நேராக டெல்டா மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளுக்கு அதிகப்படியான மழை மேகங்களை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்றைய தினம் முழுவதுமே நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய திசை மாறுபாடு இப்படி சென்னைக்கு வர்ற மாதிரி இருந்த திசை மாறுபாடு காரணமாக இங்கு இருக்கக்கூடிய சுழற்சி அப்படியே மழை மேகங்களை சென்னையை நோக்கி நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக நாளை மறுநாள் எல்லாம் சென்னையில் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையமும் சரி, தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்மால தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது. தற்பொழுது அதனுடைய சுழற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். மழை மேகங்கள் எப்படி உருவாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்தளவிற்கு இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதிகப்படியான மழை மேகங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய வரைபடை மூலமாகவே பார்க்கலாம். இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த அடர்த்தியாக மஞ்சள் நிறம், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது மழை மேகங்கள். இது தொடர்ந்து எப்படி நகருகிறது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். தற்பொழுது 26ஆம் தேதி நாளைய தினம் சரியாக தஞ்சாவூர், திருவள்ளூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் அந்த மலை மேகங்கள் குவியக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய தினம், நாளைய தினம் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் வரைகளையும் தெரிவிக்கிறது. அதனுடைய திசையில் சற்று மாறுபாடு இருக்கிறது. மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக மேலும் வலுவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சென்னைக்கு அதிகப்படியான மழையை கொடுப்பதற்காகத்தான் வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. நந்தா, நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.